50 வருது சார். 50 காலத்தில் சார் எஸ்டிஎக்ஸ்னு ஒரு கம்பெனி ஜாயின் பண்ணுவேன் சார். சரிங்க சார். ஜாயின் பண்ணும்போது நான் ஜீரோ. யாரோ ஒரு புண்ணியம் வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. டாலர்னா எப்படி சார் நம்ம கழுத்துல போடுறதுன்னு தெரியும். அந்த டாலர் சார் நம்ம இந்தியாவில் ரூபான்னு சொல்றீங்களா? அமெரிக்கால டாலர்னு சொல்லுவாங்க. அது அமெரிக்கால டாலர் அப்படிங்களா? உங்களுக்கு புரிய பார்த்தா அமெரிக்க ரூபா. இது இந்திய ரூபா, அது அமெரிக்க ரூபா. சரி சரி. 4500 வருது. ஆமா சார். இது இன்னைக்கு தான். நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 வரும். நானும் காலைல எழுந்துச்சு வந்து மாடு எல்லாம் வந்து எடுத்துட்டு வந்து கட்டுறேன், கறக்குறேன், கொண்டு போய் விற்கிறேன். என்னால பாத்தீங்கன்னா டெய்லி ஒரு 300 ரூபாய்க்கு மேல தாண்டது இல்ல. சரிங்க. நீங்க என்னதான் பண்றீங்க அப்படி? 300 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க. எத்தனை மாடு சார் வச்சிருக்கீங்க? நான் 2 மாடு வச்சிருக்கேன் சார். சரி, 2 வச்சிருக்கீங்களா? சந்தோஷம். அவர் மாதிரி செஞ்சுறாரு. அவர் உங்களை கொள்ளையில் விட்டு போயிரு. ஒரு நாளைக்கு 300 ரூபாய் சம்பாதிக்கலாம் சார். இதுல ஏதாவது சேர்த்துக்கிட்டு வச்சிருக்கீங்களா? நான் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு வீடு கட்டியிருக்கேன். சரிங்க. அது பாத்தீங்கன்னா மாமாட்ட ஒரு 5 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்கேன். சரி. இவர்கிட்ட 2 லட்சம் வாங்கியிருக்கீங்க. பொண்ணுக்கு வேற கல்யாணம் பண்ணி எனக்கு 2 லட்சம் வாங்கி கொடுங்க. பொண்ணுக்கு வேற கல்யாணம் பண்ணி வச்சேன். அதே ஒரு 5 லட்சம் ரூபாய். மொத்தம் பாத்தீங்கன்னா ஒரு 10 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு சார். அப்படியா? 10 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு. அதான் சேர்த்து வச்சிருக்கேன். சரி சரி. அப்ப இந்த 10 லட்சம் ரூபாய் கடன் எப்படி அடைப்பீங்க? காலம் பூரா கருணை அடைக்க முடியாது. இருந்தாலும் நீங்க சொல்ற டாலர் மேல எனக்கு இப்பதான் கேக்குறேன். உங்களை ஆளை பார்த்து ஒரு டைப்பா இருக்கிறீங்க. என் மச்சானுக்குள்ள நாளைக்கு கொடுக்கலன்னா தோட்டம் இருக்கு, தோரம் இருக்குது, என் புள்ளங்களுக்கு கொடுத்துருவாங்க. நீங்க தூக்கிட்டு போடிட்டீங்கன்னா கரெக்டான கேள்வி சார். நீங்க என்னென்ன நம்ப சொல்லி அவங்கள நீங்க என்ன பண்ணீங்கன்னு தான் கேட்டேன். அப்படி என்ன நம்புங்க என்கிட்ட பணம் கொடுன்னு கேட்டேன். டாலர் கிலோன்னு சொல்றீங்க சார். கூட பார்த்தது இல்ல. நீங்க பார்த்தது இல்ல சார். நான் காட்டுறேன். நீங்க பார்த்ததுல நான் காட்டுறேன். சரி. நான் பணம் கொடுக்கணும் உங்கள்ட்ட கேட்கல. சரி, என்ன பண்ணீங்கன்னு தான் கேட்டேன். சரிங்க. நீங்க என்ன பண்ணீங்க? உங்க பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களா? பேங்க் அக்கௌண்ட்ல நான் வச்சுக்கிறேன். பேங்க் பக்கமே போனது இல்லைங்க. வெரி குட். பேங்க் பக்கமே பாருங்க. உள்ள போவாளுங்க, என்னமோ ஒரு கார்டு வச்சிருப்பாங்க, இப்படி விடுவாங்க, இப்படியே தட்டுவாங்க, பணம் வந்து. அதேதான் சார். அதேதான் சார். தட்டுறாங்கல்ல, அதை நீங்களும் தட்டுங்க. உள்ள தட்டுறாங்க. நம்பர் தெரியாதே சார். கத்துக்குங்க சார். பள்ளிக்கூட பக்கமே போகலையே. மாடு பால் கறக்கிறது முதல்ல கத்துக்கிட்டீங்கல்ல, அது மாதிரி தெரியுமா? அது வந்து தெரியாதுங்க. தெரியாது. கிட்ட போனவங்க உதச்சிருக்கும்ல. இது உதைக்காது. அதே மாதிரி 4 நம்பரை தட்டுறீங்கன்னா உதைக்காது. கத்துக்கலாம். சரிங்க, கத்துக்கிறேன். அதே மாதிரி கத்து பேங்க்ல கொண்டு பணம் போட்டு வைக்கிறீங்க. யார் பணம்? ஏன் பணம்? அது நான் எடுக்க முடியுமா? கண்டிப்பா எடுக்க முடியாது. அதே மாதிரி தான் சார் இங்கேயும் கூட்டிட்டு போய் கையில வைக்கிறாளுங்க. அதே மாதிரி வச்சுக்கலாம். உங்க செல்லுல நீங்க வச்சுக்கலாம். அங்க கூட போக வேண்டாம். உங்க பாக்கெட்லயே வச்சுக்கலாம். அதுல போட்டு வைங்க. உங்க பணம் உங்க பாக்கெட்லயே இருக்கும். உங்களுக்கு வருமானம் அதிலே வரும். ஒவ்வொரு தஞ்சம் உங்க பிள்ளைய வச்சு அந்த பணத்தை எடுத்து கடன் வைக்கிற வெளியே பாருங்க சார். ஐடி போட்டுக்கலாமா? இருந்தாலும் சார் கொண்டாடிட்ட கேட்டுட்டு நைட்டு கூப்பிடுறோம் சார். உங்களுக்கு அப்படியா? நைட்ல கூப்பிடாதீங்க சார். அவங்க திட்டுவாங்க. என்ன காலையில கூப்பிடுங்க சார். அம்மனி கேட்க முடிவு எடுக்க முடியாது. அம்மனியா ராத்திரி கேளுங்க. காலையில என்ன கூப்பிடுங்க. அவங்க நாளைக்கு கூப்பிடுறேன் சார். ஓகே சார். தேங்க்யூ சார்.